ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ப்ரோமோ வந்திருக்கு. அதாவது வியானாக்கும் மைண்டுக்குள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்யூட் நினைப்பு, சரிங்களா? அதாவது ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு நினச்ச வியானாவை காலையிலேருந்து டார்ச்சர் பண்ண வியானாவை வந்து இன்றைக்கி வச்சு செஞ்சுருக்காங்க. ஒரு ஜோக்கராக மாற்றிட்டாங்கன்றது தான் இங்கே பயங்கரமான ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அமித்துக்கும் விஜய் பார்வதிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. அதை வந்து மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தது யார் அப்படின்னா அமித்தையும் விஜய் பார்வதியும் பிடிக்காத அந்த வீடு தான். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அந்த உறவை வந்துட்டு குச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதும்போதே வந்து அப்செட் ஆகிருந்தார், தலைமையில் அடிச்சுக்கிட்டாரு. இவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆள். அதாவது தீ அப்படின்னு சொன்னால் சுற்றுவா போதுன்ற ஒரு ஆள் தான் விஜய் பார்வதி. ஆனால் இவர் வந்து தீன்னு சொன்னாவே அது தப்புன்ற மாதிரி ஒரு ஆள். அப்படின்னு இருக்கும்போது வெளியே வந்து தன்னோட மனைவி ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது, நம்மளோட ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற ஒரு ஆள். அதே மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படின்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுக்கு ஆப்போசிட்டாக பேசின உடனே அதை அந்த பொண்ணு சிரித்தவொடனே அவருக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து அப்செட் ஆகி செம்மையாக வெடிக்குது. ஸோ இதில் வேறு வந்து செருப்பால் அடிச்சுன்னு வேறு சொல்லிட்டு போகிறாரு. சரி, இந்த ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னா வியானா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல மும்முரமாக இருக்காங்க. ஒரு 2 பேர் தவிர்த்து, ஒன்று அதிகப்படியாக வியானா, இன்னொன்று திவ்யா. 2 பேரும் மாறி மாறி மேக்கப் போட்டு அஜ்ஜோ உங்கள் அளப்போற தாங்க முடியல சாமின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி பண்ணாங்கன்னா எப்படி வெளியில் பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். இப்போ மேக்கப் பண்ணுறதுலே தான் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் இருப்பாங்களே தவிர எப்படி கிளாஸை கவனிப்பாங்க? அப்போ இதுதான் வந்துட்டு அந்த கிளாஸில், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்கிற விஷயம், அந்த கேரக்டரை. இப்போ வந்து டீச்சர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சார் இப்படி பண்ணக்கூடாது, அது பெரிய பிரச்சனை போய்ட்டு சொல்கிறாங்களே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது ஒரு வரைமுறை வரணும்ல. ஆனால் அதுக்கு ஒரு வரைமுறையே இல்லை. இப்போ அதுக்கு வந்துட்டு வியானாக்கு ஒரு தக்க பாடத்தை வந்து கற்பிக்கிறாங்க அமித் அண்டு கனி. இதில் என்ன காமெடி தெரியுமா ஒரு உறப்புது. இப்போ வந்துட்டு அமித் என்ன சொல்கிறாருன்னா, சுத்தமாக டிசிப்ளினே கிடையாது இந்த பொண்ணுக்கிட்ட, ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரியில்லைன்றாரு. இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணுற இவங்க இந்த டையை கூட ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அப்போ ஏனோன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசை வந்துருச்சா, இல்லை ஜெயிலில் இருந்தால் தான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் வெளியில் வந்து மக்கள்கிட்ட போகும்னு நினைக்கிறாங்களேன்னு தெரியல. ஃபோக்கஸ்லாம் வந்து மக்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நம்ம அதில் போனால் நம்மளுக்கு நிறைய ஓட்டு வந்து நினைக்கிறாங்களே தெரியல. பட் எல்லாருமே கழுவி ஊற்றுறாங்க. வியானா இந்த வாரம் வெளியே போகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா, வெளியில் பொய்யானான்னு வச்ச பேரை வந்துட்டு அரோரா உள்ள சொன்னாங்க, நோட் பண்ணிங்களான்றதை சொல்லுங்கள். சரி, இப்போ என்னென்னா இதை வந்து அமித் சொல்லிட்டாரா, இவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க, குற்றவாளி கூண்டில் நிற்கிற மாதிரி வந்து வியானா நிற்கிறாங்க. பக்கத்தில் கனி சொல்கிற அழகை கேளுங்களேன். அதாவது மேக்கப் போட்டுக்கிட்டால் மட்டும் அழகு இல்லை, மற்றவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், எப்படி வந்துட்டு மதிப்பு கொடுத்து ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறோம், அதில் தான் அவர் அழகு இருக்கான். யார் சொல்கிறாங்க பாருங்கள் மக்களே. கனி வந்து சொல்கிறாங்க ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும். ஆட்டோட்டோட்டோட நீங்கள் வந்துட்டு கனிக்கு இது விஜய் பார்வதி கொடுக்குற அழகை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோமே டெய்லியும். ஆட்டோட்டோட்டோட என்ன ஒரு, யார் என்ன தப்பு பண்ணாலும் தப்பு இல்லை, இந்த அம்மா பண்ணுறது சரியாக பண்ணக்கூட அது தப்பு. போராட்டத்துக்கு வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக முதல் பண்ணுறாங்க, சைலண்டாக போயிடுறாங்க. ரெண்டாவது எஃப்ஜேக்கு பண்ணுறாங்க. ஏன் விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக பண்ணும்போது விஜய் பார்வதி சாரி கேட்கல, இப்போ எதுக்கு எஃப்ஜே பண்ண சொல்கிறீங்க அப்படின்றாங்க. எல்லாத்துலையும் ஒரு வில்லத்தனம். இந்த அம்மா சொல்கிறாங்க அழகை பற்றி, இந்த மாதிரி அழகு என்னத்தை சொல்ல. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வியானாக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு தான் மேக்கப் போட ரொம்ப பிடிக்கும்ல, இதில் இவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஆனால் அதாவது இவங்களுக்கு மேக்கப் தான் போட போகிறாங்க. ஆனால் மேக்கப் போட போகிறது வியானா இல்லை, வியானாக்கு விக்ரம் அப்படின்னு அவரு அப்படின்னு வராரு. வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் வச்சு ஜோக்கர் மாதிரி வரைஞ்சி விட்றாப்புல. அவங்க அப்படின்னுவாங்களா ஒரு மாதிரி, அது கொஞ்சம் க்யூட்டு நினச்சிட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இல்லை, அதை மாதிரி செய்கிறாங்க. அப்படியே அந்த ப்ரோமோ முடியுது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு தரமான அடியாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ பாரு மேக்கப்பு ஒடோடோடோடா சொரிஞ்சா அப்படியே சுண்ணாம்பு கொட்டும் போல இருக்குது, அந்த மாதிரி மேக்கப் போடுறாங்க. போட வேண்டியதை இல்லைன்னு சொல்ல. வியானா ரொம்ப அழகானவங்க, க்யூட்டானவங்க, அதுவும் பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுல அவ்வளோ தரமான ஒரு ஆள். ஏன் இப்போ இவ்வளோ வாலண்டராக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. காலையில் வேறு வந்துட்டு எஃப்ஜேகளை கேட்டு விஜய் பார்வதி அசிங்கசமாக எழுதுறாங்க போர்டில், என்னத்தான் சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது உண்மையிலே சூப்பரான ஒரு முடிவு தான் அமித்தை பொறுத்த வரைக்கும். நான் அமித்தோட விஷயங்களை பாராட்டுறேன். கனி சொல்கிறத நான் பாராட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா கனியே ஃபுல்லாக வந்துட்டு மைண்டு ஃபுல்லாக வந்து இதுவாக தான் இருக்காங்க. எப்படி அவங்க முதல்ல வந்துட்டு இவங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தா பரவாயில்ல, இவங்களே கொடுக்கறது கிடையாது. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.